ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குப்பா. அதுவும் ஒரு ஆசிய கண்டத்துலேருந்து ஒரு அணியை போயிட்டு இந்தளவுக்கு ஆஸ்திரேலியாவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எனக்கு பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக என்னோடய ஆதரவு இந்தியாவுக்கு தான். இந்த பார்டர் கவாஸ்கர் ஆஸ்திரேலியா எதிரான ட்ராஃபியை இந்தியா தான் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பங்காளியான பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக குரல் குத்துருக்காரு, பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேக்கு ஆப்போசிட்டாக T20 சீரீஸை பாகிஸ்தான் அணி வின் பண்ணிச்சு. வின் பண்ணதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் அணி பற்றி கேட்டதுக்கு சில பல கருத்துக்கள் சொன்னார். இந்திய அணி பற்றி கேட்டதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியை தான் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க ஆஸ்திரேலியாவில். பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஆசிய கண்டத்தில் ஒரு இந்திய அணி இருந்து இந்த மாதிரி விளையாடுறது பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க தொடரை வெல்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி கடந்த ஒரு 6 வருஷமாக இந்தியா கிட்ட தான் இருக்குது. அதே ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் ஒரு ஆஸ்திரேலியா போன்ற ஒரு அணிக்கிட்ட இருக்கிறது. கண்டிப்பாக அவங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்திய அணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட ஆசை இந்தியாவும் நாங்களும் விளையாடினது தான் ஃபைனல். அதுக்கு நாங்கள் இன்னும் நிறைய போட்டி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் அவரோட ஆசையும் சொல்லியிருக்காரு, இந்திய அணிக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காருன்னே சொல்லலாம். பட் இந்திய அணி ஜெயிப்பாங்களா, அதுதாங்க கேள்வி இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா வெறும் 180க்கு ஆல் அவுட்டு. செகண்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அந்த ட்ராவல்ஸ் அடி எப்பா ஏன்பா இந்த அடி அடித்த மாதிரி 140 ரன் அடிச்சிட்டாருங்க. அது மூலிமா 337 ரன் குவிச்சிட்டாங்க யார், ஆஸ்திரேலிய அணி. நம்ம அணி வீரர்கள் தொடர்ந்து இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 2 விக்கெட்டு ஜெய்ஸ்வால் அவுட்டு, அப்புறம் KL ராகுல் அவுட்டு தான் தகவல் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக பாபர் அசாம் நம்ம அணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. பட் நம்ம ஆளுங்க செகண்ட் மேட்ச் காலி போலகுது. பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 156 ரன் ஏதோ முன்னிலையில் இருக்குது. நம்ம இன்னும் அவங்களோட முன்னிலையில் இருக்காங்க ஆஸ்திரேலியா நம்மளோட. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பேட்டிங் டிஸ்பிளே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதில் இன்னும் இந்த இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 400-450 அடித்தா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பும்ரா, சிராஜ், ஹர்ஷித் ராணா போலிங்கில் ஓரளவுக்கு மெரிக்கலாம். அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பேட்டிங் இப்போ ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் கிங் கோலி இருக்கார், ரிஷப் பண்ட் இருக்கார், இவங்களெலாம் நம்பி தான் இருக்குது. ரோஹித் சர்மா இவங்களாம் நம்பி தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அது ஒன்றா நான் சொல்லிக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி பாபர் அசாம் சொன்ன மாதிரி செகண்ட் டெஸ்ட் போட்டி வின் பண்ணி தொடரே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.